எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிகிரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு, கேப்டன் மில்லர். ஸோ இந்த படத்தை நான் பெருசாக எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த படத்தில் தனுஷ் அவர்களோட அந்த லுக்குக்காண்டியே இந்த படத்தை அந்த அளவுக்கு எதிர்பார்த்தேன். கூடவே இந்த படத்தோட டைரக்டர் அருண் மாத்தேஸ் அவர்கள், இவரும் சாதாரண ஒரு டைரக்டர் கிடையாது, சம்பவம் பண்ண ஒரு டைரக்டர் தான். ஆல்ரெடி 2 படம் வெறித்தனமாக எடுத்து மக்கள்கிட்ட பெருசாக பேசலையே என்னமோ, ஆனால் சினிமா ரசிகர்கள்ட்ட இவரோட டைரெக்ஷனில் வெளிலான சாணிக்கு ஆயுதமும் ராக்கி படமும் பெருசாக வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 படம் பார்த்ததுக்கப்புறம் இவரோட 3வது படத்தை நான் பார்க்கணுன்னு ஆர்வப்பட்டேன். ஆனால் அந்தளவுக்கு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. இயர்லாம் வெயிட் பண்ணி ட்ரெய்லர் பார்த்தா 1க்கு 3-4 தடவை பார்த்துட்டேன். பெருசாக ஒன்றும் ட்ரெய்லரில் இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு இந்த படம் என்ன பர்டிகுலராக இம்ப்ரெஸ் பண்ண போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்த படங்களில் இந்த படமும் இருக்குது. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆவரேஜாக இருக்கிறதுனால படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு படத்தை பார்க்காம நம்ம சொல்லிட முடியாது. கண்டிப்பாக படம் பார்ப்பேன், ஆனால் ட்ரெய்லர் ஆவரேஜாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் சோசியல் மீடியாவில் போய் பார்க்குறப்ப ஒரு சில மக்களுக்கு இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குது, கூஸ்பமாக இருக்குது, ஃபயராக இருக்குது, அசுரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியே ஒரு சில மக்களுக்கு இந்த ட்ரெய்லர் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர்லேயே ரிவ்யூ பார்த்திங்கன்னா மிக்சடாக தான் வந்திருக்கு. ஸோ படத்துக்கும் இதே மாதிரி மிக்சடான ரிவ்யூ தான் வரப்போகுது. ஸோ படத்தோட கதை ஆல்ரெடி நிறையா படங்களில் பார்த்த அதே கதை, அதே பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிற ஒரு கதையாக தான் இந்த படத்தோட கதை இருக்குது. ஸோ தனுஷ் அவர்கள் லுக்கும், தனுஷோட பர்ஃபார்மன்ஸும், அருண் மாத்தேஸ் அவர்களோட டைரக்ஷனும் நம்மளை இந்த படத்தில் என்கேஜிங்காக இருக்க வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பழைய கதையாக இருந்தாலும் இவரோட ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படம் உண்மையிலே செம்ம என்கேஜிங்காக, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த படம் முழுக்க 3 பார்ட்டாக வரப்போகுது. முதல் பார்ட்டு 2024 ஜனவரி 12 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 2வது பார்ட்டு இந்த படத்தோட வெற்றியை வச்சு தான் இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்படி தான் கேப்டன் மில்லர் டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரு உண்மையிலே டாப் நாச்சாக இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு கதைக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் தேவை. ஸோ ஜிவி தனுஷ் கூட்டணியில் ஒரு படம் வெளில வருதுன்னா கண்டிப்பாக அந்த படம் சோர் சாட்டாக ஹிட் அடிக்கும். ஆனால் கேப்டன் மில்லர் அசுரன் படத்தை விட பெருசாக வெற்றி அடையுமா அப்படிங்கிறது சின்ன ஒரு சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த படத்தை நாம் மட்டம் தட்டிட முடியாது. அருண் மாத்தேஸ் அவர்கள் டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி வெளில வந்த சாணிக்காதும் ராக்கியும் ஒரு சாரா மக்களுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு, எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச ஒரு படம் கிடையாது. ஆனால் இந்த கேப்டன் மில்லர் படத்தோட கதை பழைய கதையாக இருந்தாலும் அருண் மாத்தேஸ் அவர்களோட இயக்கத்தில் இந்த தடவை தனுஷ் அவர்களோட கூட்டணியில் இந்த கேப்டன் மில்லர் படம் உண்மையிலே எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்க தான் போகுது. ஸோ இந்த படம் ஜனவரி 12 அன்னைக்கு அயலான் கூடவும், அரண்மனை 4 கூடவும், அப்புறம் மிஷன் சாப்டர் 1 கூடவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 4 படம் தான் ரிலீஸ் ஆகுது இந்த வருஷத்தில். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் மில்லர் படம் கண்டிப்பாக சோர் சாட்டாக வெற்றி அடையும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் பெரிய ஒரு வெற்றி படமாக உருவெடுக்குமா அப்படிங்கிறது தான் டவுட்டு. ஸோ தனுஷ் அவர்களோட மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கிற டைமில் ரிலீஸ் ஆகிற இந்த கேப்டன் மில்லர் படம் இந்த மார்க்கெட்டை தக்க வைக்கிற அளவுக்கு ஒரு வெற்றி படமாக இவருக்கு வாங்கி கொடுக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தா நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை, ஆவரேஜாக தான் இருக்குது. அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ நான் அடுத்தது நான் ரொம்ப எதிர்பார்க்குறது இந்த படத்தோட வசூல். எப்படி பார்த்தாலும் இந்த படத்தோட வசூல் அசால்ட்டாக 100 கோடியை கலெக்ட் பண்ணிவிடும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் 100 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணுமா இல்லையாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். பட் எது எப்படியோ மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது இந்த படத்தோட வெற்றி. ஸோ நான் பார்த்துட்டு உள்ளபடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிடுவேன், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு உண்மையான வெற்றி யார் கையில் இருக்குன்னா யங்ஸ்டர்ஸ் ஆகிய நிறையா மக்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் சோசியல் மீடியாவில் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்கன்னா உண்மையிலே இந்த படம் வெற்றி கண்டிப்பாக பெரிய வெற்றியாக இருக்கும். ஒருவேளை நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மிக்சர் ரிவ்யூவாக இருந்துச்சுன்னா
இந்த படத்தோட வெற்றி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும், சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாமல் தான் இருக்கும். மேபி கேப்டன் மில்லர் படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, படத்தோட அந்த விஷுவலும் அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 விஷயமும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்மளை வந்து கவர போகுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனவரி 12 அன்னைக்கு கேப்டன் மில்லர் சம்பவம் பண்ணுதா இல்லையான்னு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.